தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24வது ஞாயிறு. இந்த ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. ஆலயம் சென்று வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கும், இல்லத்திலே இருந்து தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக வழிபாட்டில் பங்கேற்பதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆலயத்தில் இயல்பாகவே நமக்கு பக்தி உணர்வு, இறை உணர்வு, ஒழுங்கமைதி இயல்பாகவே வந்துவிடுகின்றன. ஆனால் இல்லத்திலோ நமக்கு பல இடையூறுகள், பல சிக்கல்கள், பல தடைகள் இருக்கின்றன. நாம் எங்கே இருக்கின்றோம், எப்படி அமர்ந்திருக்கின்றோம், என்ன உடை உடுத்திருக்கின்றோம், வழிபாட்டு நேரத்திலே யாராவது எதிர்பாராமல் இல்லத்திற்கு வருகிறார்கள், அல்லது அலைபேசி தொலைபேசி மணி அடிக்கிறது என்று பல சிக்கல்கள், பல இடையூறுகள், அவற்றையெல்லாம் தாண்டி கடந்துதான் நாம் ஒரு திருப்பலியிலே இந்த சமூக ஊடகத்தின் வழியாக நாம் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் விழிப்புணர்வோடு இந்த 1 மணி நேரத்தை செலவிட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை மன்றாட்டுக்களை சற்று உரத்த குரலில் சொல்லுங்கள். பாடல்களோடு இணைந்து நீங்களும் சற்று உரத்த குரலில் பாடுங்கள். கண்களை மூடும் பொழுது கண்களை மூடுங்கள். இயல்பாக நீங்கள் இறைவனோடு உங்களை ஒன்றித்து கொள்ளுங்கள். முழங்கால் இருக்க வசதிப்பட்டால் நீங்கள் முழங்காலில் இருங்கள். கைகளை பயன்படுத்தி, உடலை பயன்படுத்தி நீங்கள் இந்த வழிபாட்டில் உங்களையே ஈடுபடுத்தி கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சில வினாடிகள் நாம் கண்களை மூடி தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி அவற்றை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெருமமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே என்னும் இந்த வானவர் கீதத்தை அனைவரும் இணைந்து உற்சாகமாக பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோமாக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிழிந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழிநிலையை நாம் அடைவதில்லை என்று அறியேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, அருள் வாக்குகள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு சசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கிறிஸ்தியல் பற்றிய அருமையான செய்திகள் விரவி கிடக்கின்றன. கிறிஸ்துவனுடைய பணி, கிறிஸ்துவனுடைய ஆளுமை, கிறிஸ்துவனுடைய பணி இலக்கு பற்றிய பல செய்திகள் இருக்கின்றன. இருப்பினும் அவற்றில் ஒரே ஒரு செய்தியை சற்று கூர்மையாக ஆய்வு செய்து சிந்தித்து நம்முடைய வாழ்வையும் நம்முடைய ஆளுமையையும் நாம் கூர்மைப்படுத்திக் கொள்ள உங்களை நான் அழைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படையில் 2 கேள்விகளுக்கான விடை தெரிந்திருக்க வேண்டும். இதை நாம் உளவியல் பார்வையிலும் பார்க்கலாம், சமூக பார்வையிலும் பார்க்கலாம், மனித ஆளுமை பார்வையிலும் பார்க்கலாம், இறையியல் பார்வையிலும் பார்க்கலாம். 2 அடிப்படையான கேள்விகளை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தாமே எழுப்பிக் கொள்ள வேண்டும். நான் யார்? என்னுடைய பணி என்ன? தான் வாழ்வின் மிக அடிப்படையான 2 கேள்விகள். நான் யார்? என்னுடைய பணி என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்தவர்கள் மாபெரும் தலைவர்கள். இந்த கேள்விகளுக்கு விடையை அறிந்து அவற்றை கடைப்பிடிப்பவர்கள் சிறந்த ஆளுமைகள். உலக வரலாற்றின் மாபெரும் தலைவர்கள் அனைத்துமே இந்த 2 கேள்விகளுக்கான விடையை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளில் ஒருவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் யார்? என் பணி என்ன? இயேசு தான் யார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். தான் கடவுளுடைய மகன், கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், கடவுளால் ஒரு பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். என்னுடைய பணி என்ன? நான் கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வேண்டும், அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும், அதற்காக என் உயிரையும் இழக்க நான் தயாராக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 4:35 நாம் வாசிக்கின்றோம், தந்தை எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே என் உணவு என்று இயேசு கூறினார். ஆகவே இயேசுவிடம் இந்த தெளிவு இருந்தது. நான் யார்? என்னுடைய பணி என்ன? என்னுடைய வேலை என்ன? அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு பயணம் செய்தவர்கள் இந்த 2 கேள்விகளுக்கான விடையை தெளிவாக புரிந்து வைத்திருக்கவில்லை. அரைகுறையாக மங்கலாக தெரிந்து வைத்திருந்தார்கள். பேதுருவுக்கு தெரிந்தது இயேசு யார் என்று. ஆகவேதான் அவர் சொன்னார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். சாதாரண மக்களுக்கு தெரிந்திருந்தது, இவர் வல்ல இறைவாக்கினர், இவர் அதிகாரத்தோடு போதிக்கின்றார். ஆனால் மறைநூல் அறிஞர்களுக்கோ பரிசேயர்களுக்கோ அது தெரிந்திருக்கவில்லை. இயேசுவை அருகிலிருந்து பார்த்தவர்கள், அவரை அனுபவித்தவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். இயேசு யார்? அவர் கடவுளுடைய மகன், அவர் மெசியா, அவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். ஆனால் 2வது கேள்வி, அவருடைய பணி என்ன என்பதை பற்றிய தெளிவு இயேசுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஆகவே தான் இயேசு அதை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். அதை வெளிப்படையாகவே சொன்னார் என்று ஒரு வார்த்தை வருகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில். வெளிப்படையாகவே சொன்னார். என்னுடைய பணி நற்செய்தி அறிவிப்பது. அந்த பணியின் காரணமாக நான் துன்பப்பட வேண்டும், ஏன் உயிரையும் இழக்க வேண்டியிருக்கும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இயேசு கூறினார். ஆனால் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு பயணப்பட்டவர்களுக்கு இது அதிர்ச்சியாக, ஏமாற்றமாக இருந்தது. ஆகவே அவர்களுடைய சார்பாக பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொள்கிறார். ஆண்டவரே, அப்படிலாம் பேசாதீங்க, இது உங்களுக்கு நன்றாக இருக்காது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்க, நீங்கள் பெரிய ஆளாக வர வேண்டும், நீங்கள் மாபெரும் புகழ் பெற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இயேசு அவரை கடிந்து கொள்கிறார். என்னுடைய பணிக்கு தடையாக நீ இருக்காதே, என்னுடைய வாழ்வின் இலக்குக்கு தடையாக நீ இருக்காதே என்று தனக்கு நெருக்கமாக இருந்த பேதுருவையே இயேசு கடிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, சற்று கடினமான
வார்த்தையை சாத்தானே என்று சொல்லி கூட கடிந்து கொள்கிறார். அமன்புக்குரியவர்களே, நாம் 2 செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்வின் பணிகளுக்கு, நம்முடைய இலக்குகளுக்கு தடையாக இருப்பவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். 2, பேதுருவின் பார்வையில் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு மிக வேண்டியவர்கள் அவர்களுடைய பணியிலே, அவர்களுடைய கொள்கையிலே உறுதியாக தெளிவாக இருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது, அவருடைய ஊக்கத்தை குறைக்கக்கூடாது. பேதுரு அந்த தவறை செய்தார். இது உமக்கு வேண்டாம் என்று கடிந்து கொள்கிறார். இங்குதான் நாம் அன்னை மரியாவிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாவுக்கு இயேசு யார் என்பது நன்றாக தெரிந்தது. காரணம், கபிரியேல் தூதர் வழியாக கடவுளை வெளிப்படுத்தி இருந்தார். அவர் தூய ஆவியாரால் கருத்தரிப்பார், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று கடவுளே அன்னை மரியாவுக்கு இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். அவருடைய பணி என்ன என்பதை வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவே ஒருபோதும் அன்னை மரியா இந்த துன்பம் உமக்கு நிகழக்கூடாது, இந்த கொடிய சாவு என் மகனுக்கு வரக்கூடாது என்று ஒருபோதும் எண்ணவில்லை. மாறாக சிலுவை அடியிலே நின்று அவர் அந்த சாவையும் பொறுத்து கொண்டார், தாங்கி கொண்டார், வீரத்தோடு துணிவோடு நின்றார். இதுதான் அன்னை மரியாவுக்கும் பேதுருக்கும் உள்ள வேறுபாடு. இருவருமே இயேசுவை அன்பு செய்தவர்கள், இருவருமே இயேசுவை பின்பற்றியவர்கள். ஆனால் ஒருவர் இயேசுவுடைய கொள்கை தெளிவு, இலக்கு அதற்கு தடையாக இருக்கிறார். இன்னொருவர் அவரை ஊக்குவிக்கிறார், அவரோடு துணையாக நிற்கிறார், இறுதி வரை சிலுவை அடியில் வரை நிற்கிறார். ஆகவே நாம் யார் என்பதை சற்று ஆய்வு செய்ய வேண்டும். நம்மோடு வாழ்கிறவர்கள் கொள்கை தெளிவோடு, நேர்மையோடு, நீதியோடு உழைக்கிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பேதுருவைப் போல இடையூறாக இருக்கக்கூடாது. மாறாக அன்னை மரியாவைப் போல அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களோடு நடந்து செல்ல வேண்டும். முடிந்தால் அவர்களுடைய இறப்பின் போது அவர்களோடு நாம் உடனிருக்க வேண்டும். இந்த 2 செய்திகளையும் இந்த இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வை பற்றி, நம்முடைய பணிகளை பற்றி, நம்முடைய உறவுகளை பற்றி, நாம் சொந்தம் பாராட்டுகிற நட்புகளை பற்றி, நமக்கும் அவர்களுக்கு உள்ள உறவுகளை பற்றியெல்லாம் நாம் ஆய்வு செய்து நம்முடைய வாழ்வை கூர்மைப்படுத்தி கொள்வோமாக. ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை மரியாவை போல தெளிவு மிக்கவர்களாக, விழிப்புணர்வு பெற்றவர்களாக, அறிவு தெளிவோடு நாம் செயல்படுவோமாக. அதற்கான அருளை, ஆற்றலை, ஞானத்தை தூய ஆவியார் தர வேண்டுமென்று நாம் அன்றாடுவோமாக. கண்களை மூடி நாம் இப்பொழுது நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போலவே நாங்களும் நான் யார், எனது பணி என்ன என்கிற தெளிவை பெற்றவர்களாக வாழ்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். பேதுருவைப் போல பிறருடைய பணிகளுக்கு, இலக்குகளுக்கு தடையாக இல்லாமல், அன்னை மரியாவைப் போல பிறரை ஊக்குவிப்பவர்களாக, அவர்களோடு உடன் பயணம் செய்பவர்களாக, இறுதி வரை அவர்களோடு துணை நிற்பவர்களாக வாழ்கிற அருளை, துணிவை எங்களுக்கு தருவீராக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அறிக்கையிட்ட இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் நாயகனே இறைவா, எமது திருச்சபையை முழுமையான அன்பை நோக்கி வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாரின் பணி வாழ்வில் பக்கபலமாக இருந்து உமது அன்பிலே அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோரின் இறைவா, பாரத நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். அரசியல் பொருளாதார சீர்கேடுகளை களைந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லவும், மதங்களை கடந்து மனித நேயத்தை பேணவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமை உணர்வை தூண்டி எழுப்பும் இறைவா, இந்த வாரம் திருப்பலிகளை சிறப்பிக்கும் சிந்தாத்திரை மாதா அன்பிய மக்களையும் இத்திருப்பலியில் இணையதளம் வழியாக பங்கு கொள்ளும் எம் மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி குடும்பங்களில் உண்மையான சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே இறைவா, உலகை அச்சுறுத்தும் கொரோனா 3ஆம் அலையிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்றும் எல்லா நோயாளர்களையும் உமது அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கிற இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் உள்ளங்களின் ஆழங்களில் புதைந்து கிடக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளுக்கும் தேவரீர் கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுளத்திற்கேற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருதரம் நீந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். பரம்பொருளே, நான் பரிபொருளாய் உன் திருப்பலியில் இணைகின்றேன். இருதரம் நீந்தி வருகின்றேன். நீரன்றி உலகம் அமைவது ஏது, நீன்றி நானும் அறிவோம். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உனக்கே கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் வீராய். கனிரசம் கலந்திடும் நீராய் இந்த பூமிக்குள் மறைந்திடும் வீராய். இறைவா உம்மில் நான் கலந்திடுவேன், இருதரம் நீந்தி வருகின்றேன். உலகிற்கு ஒளியாய் உதவிடும் வழியாய் ஊரெல்லாம் உன் புகழ் பாட, உப்பாய் கரைந்து சுவை தரும் பணியில் எப்போதும் நானும் வாழ. நறுமணம் வீசும் வழியாய் இந்த நானிலும் எங்கும் கமழ்வேன். நறுமணம் வீசும் வழியாய் இந்த நானிலும் எங்கும் கமழ்வேன். இறைவா நானும் உன் சொந்தம். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை வழிபாட்டு நேரம் மிக சிறப்பான நேரம். ஆகவே உங்களுடைய இல்லங்களில் அனைத்து கவனச்சிதறலிலும் ஒதுக்கிவிட்டு கூடுதலாக பக்தியோடு இந்த திருநிகழ்வில் பங்கு பெறுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் யார், நம்முடைய பணி என்ன, வாழ்வின் இலக்கு என்ன என்கிற தெளிவை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெறுகின்றவர்கள் நற்கருணை வடிவில் ஆண்டவரை பெற முடியாது. ஆகவே இந்த ஆன்மீக
மன்றாட்டை என்னோடு இணைந்து வேண்ட உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறேன். உம்மை போற்றுகிறேன். அருட்சாதன வடிவில் அருட்சாதன வடிவில் நற்கருணையாக உம்மை பெற நற்கருணையால் உம்மை பெற நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். ஆனால் நற்கருணை வடிவில் நற்கருணை வடிவில் உம்மை பெற இயலாததால் உம்மை பெற இயலாததால் ஆன்மீக முறையில் என் உள்ளத்திற்கு வாரும், என் உள்ளத்திற்கு வாரும், என் இல்லத்திற்கு வாரும், என் இல்லத்திற்கு வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை நிறைவுபடுத்தும். என்னை நிறைவுபடுத்தும். ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து எனக்கு நலம் தருவதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த புனித வேளைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துவோம். தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்க அருள் கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. வாழ்வு தரும் வார்த்தைகளை தந்தீரே, உமக்கு நன்றி. அருட்சாதன முறையில் ஆன்மீக முறையில் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வந்தீரே, உமக்கு நன்றி. உம்மையே உணவாக ஆற்றலாக அருமருந்தாக தருகிறீரே, உமக்கு நன்றி. நாங்கள் யார், எங்கள் பணி என்ன, எங்கள் வாழ்வின் இலக்கு என்ன என்று எங்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் நீர் செய்து வருகின்ற எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அன்பான ஆண்டவரே, பனிமை தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் நாங்கள் எவ்வளவோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். வாழ்வு என்னும் கொடையை தந்து எங்களை வாழச் செய்கிறீர். எங்களுக்கு உடல் நலம் தருகிறீர். நோய்கள் பிணிகளிலிருந்து எங்களை காத்து கொள்கிறீர். உம்முடைய எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர், கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீர், அரணும் கோட்டையுமாக இருக்கிறீர். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். இணைந்து நன்றி 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 என்று பாடுவோம். நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அன்பான ஆண்டவரே, இல்லத்திலிருந்தே இத்திருப்பலியில் பங்கு பெற்ற அனைவர் மீதும் உம்முடைய ஆசிரை பொழிவீராக. பல தடைகளையும் இடையூறுகளையும் கடந்து தங்கள் உள்ளத்தை உம்மை நோக்கி உயர்த்திய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உமக்காக நேரம் செலவழிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்தால் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, எந்த இல்லங்களிலெல்லாம் தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெறுகின்றார்களோ அந்த இல்லங்களெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரம்புவதாக. தீமைகளிலிருந்து அந்த இல்லங்கள் பாதுகாக்கப்படுவதாக. உம்முடைய இறை வார்த்தை எந்த இல்லங்களிலெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அந்த இல்லங்கள் வலிமைப்படுத்தப்படுவதாக. குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவுவதாக. ஆண்டவரே, உயர் கல்வி வகுப்புகளில் சேர்ந்திருக்கிற மாணவ மாணவிகளுக்காக மன்றாடுகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீண்ட காலத்திற்கு பிறகு பள்ளிக்கு செல்கிற பள்ளி மாணவ மாணவிகளுக்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, கல்வியில் ஆர்வம் தருவீராக, படிப்பிலும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றியை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. பனிமே தாயின் கனிவான பரிந்துரையால்
விண்ணக மண்ணக கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு அறிவிப்புகள். முதலில் திருமண அறிக்கைகள். எல்லாம் வல்ல இறைவன் திருவிழா நமது பங்கு குழந்தை இயேசு அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை ஸ்பெல்மன் பெர்னாண்டோ, தாய் சாந்தினி ரொட்ரிகோ இவர்களின் மகள் மரிய லியாண்டின் சஹானாவுக்கும், தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் சகாயமாதா கோவில் பங்கைச் சேர்ந்த தந்தை ரெனால்டு பெர்னாண்டோ, தாய் தர்மசெல்வி பிரைட்வின் இவர்களின் மகன் டேரில் பெர்னாண்டோவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழா நமது பங்கு சூசைப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை அன்டோ வில்லவராயர், தாய் அந்தோனியம்மாள் இவர்களின் மகன் ஆக்னலுக்கும், தூத்துக்குடி பாத்திமா நகர் பங்கைச் சேர்ந்த தந்தை ராஜ், தாய் ரொசிட்டா இவர்களின் மகள் திவ்யாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 1வது அறிக்கை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கிரம் இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, நாளை திங்கட்கிழமை 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வழக்கம் போல நம்முடைய பேராலயத்தில் திருப்பலி நடைபெறும். பேராலயம் திறந்திருக்கும். ஆனால் அரசினுடைய அறிவிப்புக்கு ஏற்ப வெள்ளி, சனி, ஞாயிறு 17, 18, 19 3 நாட்களும் நமது பேராலயத்தில் மக்களுக்கான திருப்பலிகள் நடைபெறாது. ஆனால் பேராலயம் காலை 6:30 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். அடுத்த ஞாயிறு திருப்பலியும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். நமது பங்கு மக்கள் காலை 7:30 மணிக்கு சூர்யா தொலைக்காட்சியிலும் நமது ஸ்னோஸ் பசிலிக்கா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகும் திருப்பலியில் இல்லங்களிலிருந்தே பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வருகின்ற 14ஆம் தேதி திருச்சிலுவை திருவிழா அன்று நடைபெற இருக்கிற திருப்பலிகள் பற்றிய விவரங்கள். கொரோனா ஊரடங்கு சூழலை முன்னிட்டு இந்த ஆண்டு பின்வரும் வகையில் திருச்சிலுவை திருவிழா திருப்பலிகள் நடைபெறும். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி பேராலய வளாகத்தில் உள்ள திருச்சிலுவை குருசடியில் நடைபெறும். காலை 6:30 மணி திருப்பலி பேராலயத்தின் உள்ளே நடைபெறும். நண்பகல் 11:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருச்சிலுவை சிற்றாலயத்தில் திருவிழா திருப்பலிகள் நடைபெறும். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் கொடியேற்றம் நடைபெறாது. ஆனால் ஒளி விளக்குகள் அமைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, உறுதி பூசல் ஆயத்த தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. உறுதி பூசல் பெறுவதற்காக பயிற்சி பெற்று கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் வாய்மொழி தேர்வு இன்று மாலையில் 4 மணிக்கு அவர்களுக்கான வாய்மொழி தேர்வு நடைபெறும். எழுத்து தேர்வு நாளை 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். வருகை பதிவு குறைவானவர்கள், பல நாட்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு வராதவர்களுக்காக கூடுதல் சிறப்பு வகுப்புகள் 15ஆம் தேதி புதன்கிழமை முதல் தினமும் மாலை 4:15 முதல் 5:15 வரை நேவிஸ் அரங்கத்தில் நடைபெறும். உறுதிப்பூசல் பறை இருப்பவர்களுக்கான தியானம், அந்த உறுதிப்பூசல் பறை இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோருக்கான தியானம் வருகிற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் 12:30 வரையும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையும் நடைபெறும். பெற்றோரும் அந்த தியானத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும். மேலும் உறுதி புஸ்தம் அருட்சாதன பெற இருக்கிறவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோருக்கான ஒப்புரவு அருட்சாதனம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். பெற்றோர் தவறாது கலந்து கொண்டு தங்களையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நாளை 13ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வாசகம் மற்றும் இறை புகழ்ச்சி வழியாக திருப்பலிகளை சிறப்பிப்பவர்கள் சிந்தாத்திரை மாதா அன்பிய சமூகத்தினர். இந்த வாரம் பேராலயத்தை சுத்தம் செய்பவர்கள் 13ஆம் தேதி திங்கட்கிழமை குழந்தை இயேசு அன்பியம், 14 செவ்வாய்க்கிழமை லூர்து மாதா அன்பியம், 15 புதன்கிழமை மணல் மாதா அன்பியம், 16 வியாழன் மிக்கேல் தூதர் அன்பியம், 17 வெள்ளி பனிமிய அன்பியம், 18 சனி பரிபூரண மாதா அன்பியம், 19 ஞாயிறு பவுலடியார் அன்பியம்.
திருப்பலியின் நிறைவு ஆசிரை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை வாழ்த்துவோமாக. மாறும்போது நிறை செய்ய